ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கொத்து பரோட்டாக்கும் கொத்து சப்பாத்திக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வெஜ், இன்னொன்று நான்வெஜ். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கொத்து சப்பாத்திக்காக புதுசாக தான் சப்பாத்தி செஞ்சு செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. மீதமான சப்பாத்திலையும் நீங்கள் கொத்து சப்பாத்தி செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். சப்பாத்தியில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தியும் ஆட் பண்ணியாச்சு. நான் இதில் வெஜ் குருமா 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லைனா வெஜ் கிரேவி எந்த கிரேவியாக இருந்தாலும் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறதுனால இதில் பாதி நான் எடுத்து வச்சிடுறேன். ஒன்று ஃபஸ்ட்டு வெஜ்ஜாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கைப்பிடி அளவு குடமிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த குடமிளகாவை இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் வெஜ் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கு நல்லா வேகணும். இந்த எக்கோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்மளோட வெஜ் கொத்து சப்பாத்தி, எக் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.